மக்களவைத் தேர்தல் போட்டியிட விரும்புவோரிடமிருந்து விருப்ப மனுக்களை திமுக பெற்று வருகிறது. அமைப்புச் செயலர் RS பாரதி தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தற்பொழுது மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அனுப்பக்கூடிய அந்த மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் திமுக சார்பில் அதன் தேர்தல் பணிகள் என்பது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் கடந்த 19ஆம் தேதி முதல் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் விருப்ப மனுவை அண்ணா அறிவாலயத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்று திமுக தலைமை கழகம் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 19ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக விருப்ப மனுவை பெறுபவர்கள் 2000 ரூபாய் பணத்தை கட்டி இந்த விருப்ப மனுவை பெற்றிருந்தார்கள். மேலும் இன்றிலிருந்து 7ஆம் தேதி வரையிலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கக்கூடியவர்கள் இங்கு அவர்களின் விருப்ப மனுவை தரலாம் என்ற தகவல் வெளியாக இருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது காலை 9 மணியிலிருந்து இந்த விருப்ப மனுவை பெறுவதற்கான நேரம் என்பது ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது விருப்ப மனுவை கொடுக்கக்கூடியவர்கள் நேரடியாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியிடம் வழங்கி வரக்கூடிய காட்சியில் நேரலையில் பார்த்து வருகிறோம். 7 நாட்கள் இதற்கான அவகாசம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விருப்ப மனு கொடுக்க விரும்புவர்கள் 50,000 ரூபாய் ரொக்க பணத்தை கொடுத்து விருப்ப மனுவை கொடுக்கலாம் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாகவே தற்பொழுது பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் அதே போல தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் விருப்ப மனு கொடுப்பதற்காக இங்கு தொண்டர்கள் அனைவரும் வருகிறார்கள். குறிப்பாக பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் அமைச்சர் KN நேருவின் மகனுக்கு ஆதரவு தெரிவித்து 50க்கும் மேற்பட்டவர்கள் இங்கு நேரடியாக விருப்ப மனுவை கொடுத்திருந்தார்கள். அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் கீதா ஜீவன் ஆகியோர் அமைச்சர் முன்னாள் MP ஆதரவு தெரிவித்து விருப்ப மனுவை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அதே போல கனிமொழிக்கு ஆதரவு தெரிவித்து 50க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது விருப்ப மனுவை தூத்துக்குடி மாவட்டத்தில் போட்டியிட வேண்டும் என்பதற்கான விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக இந்த விருப்ப மனுவை கொடுக்கக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்த்து வருகிறோம். இன்றிலிருந்து 7ஆம் தேதி வரையிலும் நடைபெறக்கூடிய இந்த விருப்ப மனு பெறுவதற்கான நேரம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக விருப்ப மனு பெற்றவர்களிடம் நேர்காணல் என்பது திமுக சார்பில் நடைபெற இருக்கிறது. தேர்தலுக்கான பணிகள் ஒவ்வொன்றாக முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் இன்றிலிருந்து 7ஆம் தேதி வரையிலும் விருப்ப மனு கொடுப்பதற்கான நேரம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.